அவர் பேர் வேலாயுதம். அவர் வந்து கம்யூனிஸ்டில் இருந்தவர். அவர் கடவுளே இல்லை இன்னைக்கு இருந்தவர். அவர் அதே நேரத்தில் நிறைய புக்ஸுங்க படிச்சிருக்கிறார். இந்த புக்ஸுங்க படிச்சிருக்கிறதுனால அவருக்கு ஒரு கர்வம், எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பழனின்னுட்டு நமக்கு சீடர். அவர்கிட்ட கேட்குறாரு, இவர் குருவை பார்க்கணும், நான் என்னை ஒரு நாளைக்கு இட்டுன்னு போ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அவர் இட்டுன்னு வர இவர் பயந்துக்குன்னு குருவை இப்போ பார்க்க முடியாது, அப்போ பார்க்க முடியாதுன்னு தபாச்சிக்கு நேர்க்கிறார். ஒரு நாள் இவருக்கே கோவம் வந்துட்டு, நீ காட்டுறியா இல்லை நானே போட்டா அப்படின்றாரு. அப்போ என்கிட்ட வந்து கேட்டார், இது மாதிரி கேட்குறாரு. ஆனால் அந்த ஆள் பொல்லாத ஆள், யாராவது காவி கட்டிக்கின்னு சாமியார்னா உட்கார வச்சுருவான் அந்த ஆள். அவ்வளோ கிரிமினல், அவ்வளோ படித்தவன், குதர்க்கமான கேள்விகள் கேட்பான், கம்யூனிஸ்டில் இருந்தவன் அப்படின்னா. நான் சொன்னேன், அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்லட்டும், நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்கிறது சரியில்லைன்னா அவன் சொல்கிறத ஏற்றுக்கலாம். இதில் என்னப்பா ஏற்றத்தாழ்வு இருக்குது? அதனால் நம்ம தாழ்ந்து போயிட்டு போகிறோமா, அவன் உயர்ந்து போயிட்டு போகிறானா? இட்டுன்னு வாங்க, அதனால் என்னான்னு. அதே மாதிரி அவர் வந்தார். நானும் மத்தியானம் வேலைக்கு போயிட்டு வந்தேன். சரி, வெளியாளுங்க வந்துக்கிறாங்களே, சேருக்கெல்லாம் தூக்கி போட்டேன், லுங்கி ஒன்று கட்டிக்கணும். அவர் என்ன நினச்சிக்கினார்னா, குருவுக்கு எடுபிடி போலுக்குது இது அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு உட்காந்துங்கிறாரு. அப்புறம் நான் கட்டில் மேலே ஏறி உட்காந்து, அவங்களாம் சேர் போட்டேன், நான் கட்டில் மேலே ஏறி உட்காந்துக்கினோடனே அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இட்டுன்னு வந்தவர்கிட்ட கேட்குறாரு, குரு எங்கேயா, குரு எங்கேயான்னுட்டு. குரு தான் இவர் கட்டில் மேலே, ஏன் இவர் எடுப்பிடி மாதிரி இருக்கிறார் குருன்றியே அப்படின்ட்டு. நான் கேட்டேன், என்னப்பா விஷயம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னா. அப்போது அவர் பேசிக்கின்னு இருந்தார், நான் இதை படிச்சுக்கிறேன், அதை படிச்சுக்கிறேன், இப்படி படித்தேன், அப்படி படிச்சேன்னார். சரி, ரொம்ப சந்தோஷம், நீ எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் படிச்சிருக்கிற, சந்தோஷம்தான். உன்னை பற்றி எவ்வளோ படிச்ச கொடுன்னு. என்னை பற்றி எப்படிங்க படிக்கணும்? யோ, உன்னை பற்றி படிக்காத இதில் ஊரில் இருக்கிறதெல்லாம் படிச்சுன்னே பண்ண போகிறேன்னு. ஊரில் இருக்கிறதெல்லாம் இருக்கும், நீ இருக்க மாட்டியே, அப்போ உன்னை பற்றி நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்படியே சரண்டர் ஆகிட்டு காலில் ஊந்தான். என்னைக்கு இது? சுனாமி வந்தது டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு உபதேசம் வாங்கணும். மறுமாதம் புள்ளையிட்டுன்னு அந்த உபதேசம் வாங்கினான். அப்புறம் நம்மக்கிட்ட 2 புக்கு எழுதணும். இப்போ இதையும் எழுதிக்கிறான். கடவுளே இல்லைன்னுவன் எப்படி மாறினான் பார். இது ஏன்? இந்த மாற்றத்துக்கு எது காரணம்? நம்ம பேசின பேச்சு, நம்ம சொன்ன விஷயங்கள் அவன் மனசுக்கு பிடிச்சிது, அதனால் அவன் மாறி போயிட்டான். ஆனால் நம்ம சொன்னது அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் மாற மாட்டான். அப்போது எந்த சாமியாரும் யாரையும் மாற்றிட முடியாது. அவனா மாறுபட்டால் தான் மாறுவானே தவிர, நான் எங்கிட்ட இட்டுன்னு வாங்க, நான் அவரை மாற்றிடுறேன், நான் இப்படி பண்ணிடுறேன், அப்படி பண்ணால் ஏமாற்றுவானே தவிர மாற்றவே முடியாது.